ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வாரம் ஃபர்ஸ்ட் வீக் டெஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் வாரம் சிலபஸ் வந்து ஆல்ரெடி குரூப்ல வந்து சென்ட் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் வாரத்துக்குள்ள டாபிக் தான் இந்த வாரம் ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ தமிழ்ல பார்த்தீங்க அப்படின்னா, மரபு தொடர்ல ஃபர்ஸ்ட் 3 பேஜ் வந்து நம்ம போன வாரம் டெஸ்ட்ல ஆட் பண்ணிட்டோம் சரியா? இப்போ வந்து அடுத்த ஒரு 3 பேஜ் வந்து இந்த டெஸ்ட்ல வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மரபு தொடர் வந்து படிக்கிறது எப்படின்னா, அது எப்பயுமே எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த அகர வரிசைப்படி தான் குடுத்துருக்காங்க சரியா? நீங்க வந்து பிடிஎஃபா படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் நோட் போட்டு எழுதுங்க. நான் 3 பேஜ் தான் குடுக்குறேன். அப்ப நம்ம டெய்லியும் காலையில ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்தா கூட போதும். ஈஸியா வந்து எழுதிரலாம். அப்ப எழுதி படிக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? எழுதும்போது ஒருக்கா வாசிப்போம். வாசிக்கும்போது நம்மளுக்கு ஒரு மனசுல நின்ன மாதிரி இருக்கும். திருப்பி எழுதும்போது நம்மளுக்கு மனசுல திருப்பி ஒருக்கா நின்ன மாதிரி இருக்கும். கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். சரி, அப்ப நம்ம திருப்பி வீடியோ பார்க்கும்போது இன்னுமே நல்லா வந்து புரிஞ்சிரும். அதனால தான் எழுதி படிக்க சொல்றது. ஸோ பிடிஎஃபா இருக்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, என்னைக்கு என்ன டாபிக்கோ இந்த மாதிரி இளநாக்கடித்தல், இளிச்சவாய் பட்டம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த சைட முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த சைடுக்கு வாங்க. சரியா? அப்ப அந்த அகர வரிசையில எழுதும்போது நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? புக்ல வந்து 2ஆ பிரிச்சு குடுத்துருக்காங்க. இந்த இது கொஞ்சம் பழைய பிரிண்ட் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. எப்பவுமே ஒரு வீடியோ வந்து வரப்போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நோட்ட போட்டு எழுதிட்டு, அந்த நோட்ட வச்சு வீடியோவ கவனிங்க. அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். சரியா? அப்பதான் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ போட்டதுக்கப்புறம் அத பார்த்து எழுதுனீங்க அப்படின்னா எழுதலாம். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுக்கு அது என்ன பண்ணும்? எழுதவா, கவனிக்கவா அந்த மாதிரி இருக்கும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட்டே எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா, வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? சரி, இந்த வாரம் டாபிக் வந்து நம்ம பார்த்துரலாம். சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. இளநாக்கடித்தல். சரியா? இளநாக்கடித்தல் அப்படின்னா, உடன்பா உடன்படாதது போல காட்டுதல். சரியா? இப்ப நம்ம ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க ஏதாவது வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம வக்கனையா பேசுறாங்க, இல்லாட்டினா வந்து ஏதாவது நம்மள கேலி பண்றாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? இளநாக்கடிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இளநாக்கடிக்காத அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நம்மளுக்கு அவங்க வந்து சொல்ற கருத்த வந்து எளக்காரமா நினைக்கிறது. சரியா? அதெல்லாம் சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேடிக்கையா பேசுவோம்ல. அதுதான் வந்து இளநாக்கடித்தல். அப்போ ஒருத்தவங்க பேசுற பேச்சுக்கு உடன்படாதது. நம்மளுக்கு அது வந்து இது வந்து வராது. நெகட்டிவா சொல்லுவோம்ல. அதுதான் உடன்படாதது போல காட்டுதல். அப்ப இளநாக்கடித்தல் அப்படின்னா, அவங்க சொல்ல கருத்த வந்து அப்போஸ் பண்றது. அதுக்கு வந்து நாங்க ஆதரவு தெரிவிக்கல. அப்போ உடன்படாதது போல காட்டுறதுக்கு பேர் தான் இளநாக்கடித்தல். சரியா? அடுத்து வந்து இளிச்சவாய் பட்டம். இளிச்சவாய் பட்டம் அப்படின்னா என்னது? ஒன்றும் தெரியாதவன் அப்படிங்கிற பட்டம். இளிச்சவாய் பட்டம் அப்படின்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைப்போம்ல அதுதான். அப்போ ஒன்றும் தெரியாதவன் அப்படிங்கிறதுக்கு இளிச்சவாய் பட்டம். அடுத்து இனிப்பு காட்டுதல். இனிப்பு காட்டுதல் அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு லட்டோ இல்லாட்டினா ஒரு ஸ்வீட்டோ கொண்டு வச்சாங்க அப்படின்னா நமக்கு அது என்ன பண்ணும்? திங்கிறதுக்கு ஆசையா வரும்ல. அதுதான் வந்து அவா உண்டாக்குதல். சரி, ஆசை காட்டுறதுக்கு பேர் அது. அதுதான் நம்ம இனிப்பு காட்டுதல் அப்படின்னா ஆசை காட்டுதல். அடுத்து வந்து இன்னார் இனியார். இன்னார் இனியார் அப்படின்னா என்னது? இன்னார் இனியார். இனியார்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க. சரியா? இன்னார் அப்படின்னா நம்ம பிடிக்காதவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பகைவரும் நண்பரும். இந்த ஆர்டர் வந்து முக்கியம். சரியா? நண்பர் பகைவர்ன்னு குடுத்திருப்பாங்க. பகைவர் நண்பரும் குடுத்திருப்பாங்க. அப்ப இன்னார் இனியார் அப்படின்னா பகைவரும் நண்பரும். அடுத்து இன்னார் இணையார். இணையார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னார் வந்து இத்தன்மை உடையவர். இன்னார் இணையார் அப்படின்னா இத்தன்மை உடையவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் ஆடவில்லை. முகத்துல வந்து ஈயே ஆடல, நீ ஏன் சோகமா இருக்கன்னு கேட்போம்ல. மிகுந்த கவலையா இருக்கிறது. சரியா? அதான் நம்ம ஆடல அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஈட்டுக்கு ஈடு, சரிக்கு சரி. இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஈடு கட்டுதல், இதுவும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரி, ஈடு கட்டி இதுக்கு நான் செஞ்சதுக்கு நீ கண்டிப்பா ஈடு கட்டியே ஆகணும். அப்போ பிணை கொடுத்தல். ஒருத்தவங்க செஞ்ச உதவிக்கோ இல்லைன்னா ஒருத்தவங்க ஒரு பொருள் அவங்க தந்த பொருளுக்கு நம்ம கைமாறா இல்லாட்டினா நம்ம வந்து அடுத்தால பதிலுக்கு பதில் செய்வோம். அதுதான் பிணை கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து ஈடேறுதல். எண்ணம் ஈடேறுதல்ன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல. அப்போ உய்வடைதல். சரி, அது வந்து நிறைவேறுதல். ஈடேறுதல் அப்படின்னா நிறைவேறுதல். இன்னொரு இது உய்வடைதல் அப்படின்னு குடுத்துருக்காங்க. சரியா? ஈரொட்டு. ஈரொட்டு அப்படின்னா என்னது? உறுதியின்மை. சரியா? ஈரோட்டு 2 வாட்டி ஒட்டுறாங்க. அப்ப எதுக்காக ஒட்டுவாங்க? அது வந்து உறுதியா இல்ல அப்படிங்கிறனால 2 வாட்டி ஒட்டுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 2 வாட்டி ஒட்டுறாங்க அப்படின்னா, அது அந்த பொருள் வந்து ஸ்ட்ராங்கா இல்ல. அதனால நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக 2 ஒட்டு ஒட்டுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்ப ஈரொட்டு அப்படின்னா உறுதியின்மை. ஈவி ரக்கம் அப்படின்னா மனக்கசிவு. ஈவி ரக்கம் அப்படின்னா மனக்கசிவு. இது கொஞ்சம் இது நம்மளுக்கு ஈஸி தான். அடுத்து ஈவு சோர்வு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சமயா சமயம். சரியா? அதாவது நம்மளுக்கு வேலை இல்லாத வேலை. அதாவது நம்மளுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நேரங்கெட்ட நேரம் அப்படி சொல்லுவோம்ல, அதே மாரி தான். ஈவு சோர்வு அப்படின்னா சமயா சமயம். நேரங்கெட்ட நேரம் அந்த அர்த்தத்துல தான் குடுத்துருக்காங்க.
அடுத்து வந்து உச்சி குளிர்தல். நம்ம உச்சி குளிர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்னது? மகிழ்வடைதல். உச்சி கொட்டுதல் அப்படின்னா வெறுப்பு குறி காட்டுதல். சரியா? இப்ப திடீர்னு ஏதாவது பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் நடக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த உச்சி சவுண்ட் போடுவோம்ல, அந்த உச்சி சவுண்ட் என்னதுன்னா வெறுப்பு குறி காட்டுதல். சரியா? அவங்கள வந்து இது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு பேரு தான் வெறுப்பு குறி காட்டுதல். அதுதான் உச்சி கொட்டுதல். சரியா? அடுத்து உடம்பெடுத்தல் அப்படின்னா பிறத்தல் இல்லாட்டினா செயலுடையனாதல். சரியா? நம்ம வந்து உடம்பெடுத்தல் அப்படின்னா நெஞ்ச நிமித்திக்கிட்டு ஒரு களத்துல இறங்க போறேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நெஞ்ச நிமித்திக்கிட்டு உடம்ப எடுத்துட்டு நம்ம எங்க போறோம்? செயலை வந்து செய்யறதுக்காக போறோம். அப்ப செயல் உடையனாதல். இன்னொன்னு உடம்பெடுத்தல் அப்படின்னா பிறத்தல். சரியா? பிறக்கக்கூடிய குழந்தைய கையில எடுக்கிறது உடம்பு எடுத்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? உடன் கையில். உடன் கையில் அப்படின்னா உடனே கையில அப்போனா வரும். உடனே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உடன்போக்கு. இது நம்ம குறுந்தொகை, ஐங்குறுநூறு அந்த மாதிரி இலக்கியங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ உடன்போக்கு அப்படின்னா என்னது? பெற்றோர் அறியாமல் தலைவி தலைவனுடன் போறதுக்கு பேர் தான் உடன்போக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, உடனுக்கு உடனே. உடனுக்கு உடனே அப்படின்னா அப்போதைக்கு அப்போது, உடனே உடனே, அப்போதைக்கு அப்போது. சரியா? அதுக்கப்புறம் உடன் ஒத்தவன். சரியா? உடன் ஒத்தவன் அப்படின்னா நம்மளுக்கு நிகரானவன், சமமானவன். உடும்பு நாக்கன். உடும்பு நாக்கன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். சரியா? உடும்பு நாக்கன் அப்படின்னா வஞ்சகன். சரியா? அதுக்கப்புறம் உடுமாத்து. உடுமாத்து அப்படின்னா என்ன வரும்? நம்மளுடைய ட்ரெஸ். சரியா? உடுமாத்துனா உடை மாற்றுகை. நம்ம ட்ரெஸ் மாத்துறது. இல்லாட்டினா நடை பாவாடை. அதுதான் என்னது? உடுமாத்து துணி. உடுமாத்து துணின்னு சொல்லுவோம்ல. இப்போ உடுமாத்து துணின்னு என்னது? வீட்டுல இருக்கும்போது போடுறது. அதான் நம்ம உடுமாத்து துணின்னு சொல்லுவோம். நடை பாவாடை வீட்டுல இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ். அதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் உடைப்பில் போடுதல். உடைப்பில் போடுதல் அப்படின்னா அகல தள்ளுதல். வேஸ்டா போடுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. உடைப்பில் போடுதல் அப்படின்னா உடைக்கிறதுக்காக நம்ம போடுறோம். வேஸ்டா குப்பையில சேர்ந்துட்டு கொஞ்சம் பழைய பொருளுக்கு போடுவோம்ல. அப்ப பழைய பொருளுக்கு நம்ம எதுக்கு போடுவோம்? நம்ம கிட்ட இருக்கிறத தள்ளி விடுவோம். அகல தள்ளுதல். சரியா? தூர போடுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உடைப்பில் போடுதல் அப்படின்னா உடைக்கிறதுக்காக போடுறோம். எதுக்காக? இங்க பழைய பொருளுக்கு போடுறது. பழைய பொருளை போட்டவங்க என்ன சொல்லுவாங்க? உடைப்பாங்க, தூளாக்குவாங்க, அதை அப்படியே ஆவாமே ஆக்கிடுவாங்க. சரியா? அகல தள்ளுதல். அப்ப தூர போடுறதுக்கு பேர் தான் உடைப்பில் போடுதல். அடுத்து உடைப்பெடுத்தல் அப்படின்னா என்னதுன்னா இப்போ வந்து பைப் தண்ணிலாம் நம்மளுக்கு ஊர்ல வந்து உடைஞ்சிட்டு அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? வெள்ளம் வந்து வெள்ளமா சாடும். சரியா? அதுதான் உடைப்பெடுத்தல் அப்படின்னா அதாவது உடைஞ்சு வெளியில ஏறுறது. சரியா? அது வெள்ளத்தால் கரை அழிதல். வெள்ளத்தால் வந்து கரை அழிதல் தான் உடைப்பெடுத்தல். அப்போ வந்து மழை வந்தா நம்ம தண்ணி வந்து ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அணை கட்டி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த அதிகமான மழை பெய்யும் போது அந்த அணையை உடைச்சிக்கிட்டு தண்ணி வந்துச்சுன்னா அது என்ன செய்யும்? வெள்ளத்தால் வந்து கரை அழிதல். அதுதான் உடைப்பெடுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து உட்கிடக்கை அப்படின்னா உட்கருத்து. உட்கிடக்கை அப்படின்னா உட்கருத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உட்புகுதல் அப்படின்னா உள்ளே செல்லுதல் அப்படின்னா ஆழ்ந்து கவனித்தல். உள்ளே செல்லுதல், ஆழ்ந்து கவனித்தல். சரி, ஃபர்ஸ்ட் இந்த சைடு முடிஞ்சுட்டா? இதுக்கப்புறம் அப்படியே மேல வாங்க. செகண்ட் சைடு. உண்டாயிருத்தல் அப்படின்னா சூழ் கொண்டு இருத்தல். சரியா? உண்டாயிருத்தல் அப்படின்னா நம்ம குழந்தை உண்டாயிருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ சூழ் அப்படின்னா கருன்னு அர்த்தம். அப்போ சூழ் கொண்டே இருத்தல், கருவை கொண்டு இருத்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உண்டியல் புரட்டு. உண்டியலா புரட்டு. உண்டியல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பணம் சேமிக்கக்கூடிய இடம். அப்போ உள்ள பொருள் இருக்குதா? பணம் இருக்குது. சரியா? புரட்டுனா உடைக்கிறத ஞாபகம் வச்சு. அப்போ உண்டியலை உடைச்சு காசு திருடிட்டு போறவங்க என்ன பண்ணுவாங்க? பண மோசடி பண்றாங்க. அப்போ உண்டியலா புரட்டி போடுறாங்க அப்படின்னா பண மோசம். சரியா? அடுத்து உதப்பி வாயன். உதப்பி வாயன் அப்படின்னா எச்சில் தெறிக்க பேசுவோன். சரி, எச்சில் தெறிக்க பேசுவோன். அடுத்து உதவா கட்டை அப்படின்னா பயனற்றவன். உதவா கட்டை அப்படின்னா பயனற்றவன். உதறு காளி. சரியா? காலை உதறுன்னு சொல்லுவோம்ல. உதறு அப்படின்னா என்னது? இழுத்து இழுத்து நடப்பவன். அப்போ உதறு காளி அப்படின்னா காலை வந்து இழுத்து இழுத்து நடப்பவளுக்கு பேர் தான் உதறு காளி. சரியா? அடுத்து உப்பில்லா பேச்சு. இப்ப நம்ம நார்மலா உப்பில்லாத பண்டம் என்ன சொல்லுவோம்? குப்பையிலே அப்படின்னு சொல்லுவோம். உப்பில்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னா அது பயனற்றது தானே. குப்பையில போடக்கூடிய பொருள் எல்லாமே வந்து யூஸ்லெஸ் பொருள். அதாவது பயனற்ற பொருட்களை தான் குப்பையில வந்து போடுவோம். அப்போ உப்பில்லா பேச்சு அப்படிங்கிறது என்னது? பயனற்ற உரையாடல். சரியா? அடுத்து கொட்டுதல். அப்போ கதை கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா உம்னு சொல்லிட்டே இருப்போம். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? சம்மதித்தல், ஒப்புக்கொள்ளுதல். சரியா? அதுக்கப்புறம் உயிர் விடுதல் அப்படின்னா ரொம்ப பாடுபடுது, உயிரை விட்டு போராடுறான் அப்படின்னு சொல்லுவோம்ல. மிகவும் பாடுபடுதல் அல்லனா இறத்தல். அடுத்து உரித்து வைத்தல். உரித்து வைத்தல் அப்படின்னா வெளிப்படுத்தி வைத்தல். சரியா? நேரொப்பாதல். சரி, அவங்க வெளிப்படையா இருக்கிறது, டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது தான் உரித்து வைத்தல். அடுத்து உருக்குலைதல் அப்படின்னா முன்னுருவம் அழிதல் இல்லாட்டினா மேனி மெலிதல். உருக்குலைதல் அவங்களுடைய உருவமே மாறி போயிட்டுன்னு சொல்லுவோம்ல. இப்ப நம்ம நல்லா வந்து பல்கா ஒரு ஆள் இருக்குது,
திடீர்னு மெலிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க உருவமே மாறிட்டு, ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டேன்னு சொல்லுவோம்ல. அதான் முன் உருவம் அழிதல், மேனி மெலிதல். அதான் உருக்குலைதல். சரியா? அடுத்து உருட்டி போடுதல் அப்படின்னா, பேச்சால் மருட்டி வெல்லுதல். நல்லா உருட்டாத. ஏதாவது இப்போ யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா, நல்லா உருட்டுறான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? உருட்டி போடுதல். அதுதான் இங்க கொடுத்திருக்கு. பேச்சால் மருட்டி வெல்லுதல், அழித்து விடுதல். உருட்டி போடுதல் அப்படின்னா, அத உருட்டி போட்டு ஏதாவது ஒரு பொருள உருட்டி போட்டுட்டான் அப்படின்னா, அது என்ன செஞ்சிரும்? அழிந்து விடும். அதனால அழித்து விடுதலும் சொல்லலாம். பேச்சால் மருட்டி வெல்லுதல். அடுத்து எக்கச்சக்கம், எசகு பிசகு. எக்கச்சக்கமா இருக்கு. தாறுமாறா இருக்கு. சரியா? எசகு பிசகு அப்படின்னாலும் என்னதுதான்? தாறுமாறு தான். இது நம்மளுக்கு கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து எடாத வெடுப்பு. அப்ப தகாத செயல். எடாத வெடுப்புலாம் எடாத எடுப்புலாம் எடுக்கிறா பத்தியா அப்படின்னா, செய்யக்கூடாத செயல்கள். சரியா? எடுப்புனா செயல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எடாத எடுப்புனா தகாத செயல்கள், அரிய செயல்கள். சரியா? எடாத எடுப்பு பெரிய பெரிய எடாத எடுப்புலாம் எடுக்காத. யாரும் செய்யாதத செய்யாத. அப்ப யாரும் செய்யாததுன்னா ஒண்ணு தகாத செயலா இருக்கும். இல்லாட்டினா அறியாத செயலா இருக்கும். சரியா? சாரி, அரிய செயலா இருக்கும். கஷ்டமான வேலையா இருக்கும். அப்படி இல்லைன்னா அது வந்து கெட்ட செயல்களா இருக்கும். அதான் எடாத எடுப்பு. சரியா? அடுத்து எடுத்த எடுப்புலனா உடனே. எடுத்தபடி அதுவும் என்னதுதான்? உடனே. முன் ஆயத்தம் இல்லாம. எடுத்தபடி அப்படின்னா முன் ஆயத்தம் இல்லாம செய்யறது. சரியா? அடுத்து எடுத்து சொல்லுதல் அப்படின்னா, சிறப்பித்து சொல்லுதல், இல்லாட்டினா அறிவு கூறுதல். இப்ப யாராவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? அதை எடுத்து சொன்னா கேட்டுப்பான் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அறிவுரை சொல்றது, அறிவு கூறுதல். இன்னொருத்தவங்க வந்து அவன் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா எடுத்து சொன்னான் பத்தியா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சிறப்பித்து சொல்லுதலும் அறிவு சொல்லுதல் தான் எடுத்து சொல்லுதல். சரியா? அடுத்து எடுத்து போடுதல் அப்படின்னா என்னது? நீக்குதல், இல்லாட்டினா திடுக்கிட செய்தல். சரியா? நீக்குதல் நம்மளுக்கு தெரியும். எடுத்து போடுதல் அப்படின்னா தூக்கி போடுதல் அப்படி சொல்லுவோம். இன்னொரு மீனிங் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, திடுக்கிட செய்தல். ஒரு பொருளை எடுத்து திடீர்னு ஒருத்தவங்க மேல போட்டுட்டாங்கன்னா, அவங்கள என்ன பண்ண பயந்துருவாங்க. திடுக்கிடுறதுன்னா அது பயம் தானே. அப்ப திடுக்கிட செய்தல் அப்படின்னா பயம். அதை எப்பவும் எடுத்து போடுதல். அப்ப ஏதாவது ஒரு சின்ன பொருளை தூக்கி யார் மேலேயாவது போட்டோம் அப்படின்னா, அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. அதுதான் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? திடுக்கிட செய்தல். அடுத்து எடுத்தெறிதல் அப்படின்னா இந்த அலட்சியம். இப்போ மதிப்பின்றி நடத்தல், இல்லாட்டினா அலட்சியம் பண்ணுதல். இப்போ ஒருத்தவங்க வந்து ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம மூஞ்சிக்கு நேரா பேசுவோம். அப்ப அவங்கள மதிக்காம நம்ம பேசுறது. சரியா? அப்ப அலட்சியம் பண்ணுதல், அவங்க சொல்றத கேட்காம அலட்சியம் பண்றது, மதிப்பின்றி நடந்தா எடுத்தெறிதல். அதான் சொல்லுவாங்க, எடுத்தெறிஞ்சு பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எடுத்தெறிஞ்சு பேசாத அப்படின்னா, அவங்க சொல்றத மதி, இல்லாட்டினா அலட்சியம் பண்ணாம இரு அப்படி சொல்றத எடுத்தெறிஞ்சு பேசாத. சரியா? அடுத்து எடுப்பெடுத்தல் அப்படின்னா அரியதை முயலுதல். சரியா? எடுப்பெடுத்தல். அடுத்து நம்ம ஆல்ரெடி இதுக்கு பார்த்தோம். எடாத எடுப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல. எடாத எடுப்பு அப்படின்னா அரிய செயல்னு பார்த்தோமா? அதே மாதிரி தான் இங்க கொடுத்திருக்காங்க. எடுப்பு எடுத்தல். அப்ப எடுப்பு எடுத்தல் அப்படின்னா அரியதை முயலுதல். சரியா? அடுத்து எடுப்பார் கைப்பிள்ளைனா யாவருக்கும் வசப்படக்கூடியவன் சூதறியாதவன். சரி? யாவருக்கும் எடுப்பார் கைப்பிள்ளைனா யாரு கூப்பிட்டாலும் போறது, யார் என்ன சொன்னாலும் நம்புறது. சரியா? அதுதான். இப்ப யார் என்ன சொன்னாலும் நம்புறாங்கன்னா சூதறியாதவங்க தான். எல்லாருமே ஈஸியா என்ன செஞ்சுருவாங்க? அவங்கள வந்து ஏமாத்திருவாங்க அப்படி சொல்லிட்டு, அதான் யாவருக்கும் வசப்படக்கூடியவன். சரியா? சரி, செகண்ட் பேஜ்ல இந்த சைடு பார்க்கலாம். 8 கண் விட்டறிதல். சரி, 8 கண் விட்டறிதல் அப்படின்னா 8 திக்கும் பார்க்கறதுன்னு நினைச்சுக்குவோம். அப்ப எல்லா பக்கமும் நம்மளுக்கு கண்ணு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா எல்லா இதுலயும் நம்ம என்ன பண்ணுவோம்? அதிகாரம் அதாவது இப்ப நம்மளுக்கு ஒரு மேனேஜர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க மேனேஜர் ரூம்ல உள்ள வேலைய மட்டுமா பார்ப்பாங்க? அவங்கள சுத்தி என்ன நடக்கோ அது எல்லாத்தையுமே வந்து பார்ப்பாங்க. அதேதான். அப்ப 8 கண் விட்டறிதல்னா எல்லா பக்கமும் நம்மளுடைய அதிகாரத்த செலுத்துதல். அப்ப அங்க என்ன நடக்கு, இங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் அவங்க கண் வச்சிருப்பாங்க. சரியா? அதுதான் வந்து 8 கண் விட்டறிதல் அப்படின்னா எல்லா பக்கமும் அதிகாரம் செலுத்துதல். அடுத்து 8ல் 10ல் அப்படின்னா இடையடைய. 8ல ஒருக்கா, 10ல ஒருக்கா, 8ல ஒருக்கா, 10ல ஒருக்கா. அப்ப எடையடையா செய்யறது. சரியா? அடுத்து எய்ப்பில் வைப்பு அப்படின்னா இளைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள். எய்ப்பில் வைப்புனா சேமிப்பு. சரியா? நம்ம எய்ப்பு அப்படின்னா உழைப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உழைப்புல இருந்து எடுத்து வைக்கக்கூடிய சிறு சேமிப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ எய்ப்பில் வைப்புனா இளைத்த காலத்தில் உதவுறதுக்காக எடுத்து வைக்கும் பொருள். அடுத்து எழுத்தெண்ணி படித்தல். எழுத்தெண்ணி படித்தல் அப்படின்னா ஒண்ணு விடாம படிக்கிறது. சரியா? எண்ணி எண்ணி படிக்கிறது. எழுத்தை எண்ணி எண்ணி படிக்கிறது அப்படின்னா அது ஒரு கமா, ஃபுல் ஸ்டாப்ப கூட விடாம படிக்கிறது தான் எழுத்தெண்ணி படித்தல். அப்போ ஒன்றும் விடாது படித்தல் தான் எழுத்து எண்ணி படித்தல். சரியா? அடுத்து எல்லளவும் அப்படின்னா எல்லளவும் இது பண்ணக்கூடாதுன்னா சிறிதளவும். எல்லே ரொம்ப சின்னதுதான். அப்ப அதோடைய அளவுன்னா எல்லளவு அப்படின்னா சிறிதளவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஏக்கன் போக்கன், ஏக்கி போக்கி. சரியா? ஒன்றுக்கும் உதவாதவன். சரி, ஏக்கன் போக்கன் அப்படின்னா ஏக்கி போக்கி அப்படின்னா ஒன்றுக்கும் உதவாதவன். சரியா? ஒன்றுக்கும்
முதவாதம்னு வாசிக்காது. கொஞ்சம் பிரிச்சு பாருங்க. ஏன்னா பழைய காலத்து தமிழ்ல குடுத்துருக்காங்க. அதனால அது அப்படிதான் இருக்கும். அப்போ ஒன்றுக்கும் உதவாதவன் தான் ஏக்கன் போக்கன். அடுத்து வந்து ஏச்சு காட்டுதல் அப்படின்னா பழிப்பை சுட்டிக்காட்டி பேசுதல். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா ஏசுறது. ஏசுறதுன்னா என்னது? நம்ம திட்டுறதுன்னு சொல்லுவோம்ல. சரியா? அப்போ நீ இப்படிலாம் திட்டுன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடுவோம். இப்போ பழிப்பை சுட்டிக்காட்டி பேசுதல் தான் ஏச்சு காட்டுதல். அப்போ வந்து ஒருத்தவங்க சாபம் விடுறாங்க அப்படின்னா நீ இந்த சாபம்லாம் விட்டல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்கறது. அப்போ ஏச்சு காட்டுதல் அப்படின்னா திருப்பி காட்டுதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பழிப்பை சுட்டிக்காட்டி பேசுதல். சரியா? அடுத்து ஏடாகுடம். ஏடாகுடம்னா என்னது? தாறுமாறு. அடுத்து ஏட்டிக்கு போட்டி. அப்போ விதண்டாவாதம். இது நம்மளுக்கு தெரியும். சரியா? அடுத்து ஏட்டு சுரக்காய் அப்படின்னா அனுபவத்தோடு கூடாத கல்வி அறிவு. ஏட்டு சுரக்காய் என்ன செய்யாது? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ வந்து அது எனது அனுபவத்தோடு கூடாத கல்வி அறிவு. வெறுமனே புக்கை மட்டும் படிக்காம நம்ம என்ன பண்ணணும்? பிராக்டிக்கலாவும் படிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்காக தான் இந்த ஏட்டு சுரக்காய் அப்படிங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்தும். அடுத்து ஏட்டு படிப்பு அப்படின்னா உலக பழக்கம் இல்லாத கல்வி அறிவு. வெறுமனே புக்கு உள்ளதை மட்டும் படிக்காம உலகத்துல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ உலக பழக்கம் இல்லாத கல்வி அறிவு தான் ஏட்டு படிப்பு. அடுத்து ஏனல் கோணல். ஏனல் கோணல் அப்படின்னா ஒழுங்கின்மை. ஏனல் கோணல் அப்படின்னா ஒழுங்கின்மை. அடுத்து ஏனுக்கு கோன். ஏனுக்கு கோன் அப்படின்னா எதிரிடையான பேச்சு. நம்ம ஏன்னு சொன்னா கோணுன்னு சொல்லுவாங்களா? அப்போ அதை எதிரிடையான பேச்சு தான் ஏன். ஏனல் கோணல் அப்படின்னா நேரா ஒழுங்கா இல்லாம, அதுதான் ஒழுங்கின்மை. ஏனுக்கு கோன் அப்படின்னா எதிரிடையான பேச்சு. அடுத்து ஏதும் கெட்டவன் அப்படின்னா பயனற்றவன். இது ஒண்ணுமே செய்ய மாட்டான். எதுவும் எல்லாமே ஏதும் கெட்டவன்னா எல்லாம் கெட்டவன் அப்படின்னா பயனற்றவன். சரியா? அடுத்து ஏப்பை சாப்பை. ஏப்பை சாப்பை எதுவும் இது பயனற்றது. சரியா? ஏய்ப்பு காட்டுதல் அப்படின்னா ஏய்ப்பு அப்படின்னா ஏமாத்துறது. நயவஞ்சகம் செய்தல். சரியா? ஏய்ப்பு காட்டுதல் அப்படின்னா நயவஞ்சகம் செய்தல். அடுத்து ஏழை குறும்பு. ஏழை குறும்பு அப்படின்னா பேதை போல காட்டி செய்யும். அதான் நம்மள வந்து இந்த மாதிரி நடிப்போம்ல, நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாதது மாதிரி நடிச்சுட்டு ஏதாவது இப்ப சின்ன பிள்ளை இருக்குன்னா நுள்ளி விட்டுரும். நம்ம துள்ளி விட்டுட்டு அது அழும்போது நம்ம அதுக்கு தெரியாத மாதிரி இருந்துக்கிடுவோம். அப்போ நம்ம வந்து கொஞ்சம் முட்டாள் மாதிரி நடிச்சு செய்யக்கூடிய செயல்கள் தான் ஏழை குறும்பு. பேதை போல காட்டி செய்யும் குறும்பு. அடுத்து ஏற கட்டுதல். ஏற கட்டுதல். ஏறனா அது உயரமா போறது. ஏறுதல் அப்படின்னா அப்போ ஏற கட்டுதல் அப்படின்னா உயர கட்டுதல். இல்லாட்டினா அடியோடு நிறுத்துதல். சரியா? ஒண்ணு உயர கட்டுதல் இல்லைன்னா ஏரங்கட்டி. அதை ஏரங்கட்டி போடுன்னு சொல்லுவாங்க. அப்போ அடியோடு நிறுத்துதல் இல்லைன்னா உயர கட்டுதல். சரியா? அடுத்து ஏற இறங்க பார்த்தல் அப்படின்னா மேலும் கீழும் பார்த்தல். அடுத்து ஏற வாங்குதல் அப்படின்னா விலகி இருத்தல் முழுவதும் விலைக்கு பெறுதல். சரி, ஏற வாங்குதல்னா எல்லாத்தையும் வாங்குறது. அப்படி இல்லைன்னா அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாம விலகி இருத்தல். ஆல்ரெடி ஏற கட்டுதல் அப்படின்னா அடியோடு நிறுத்தல்னு பார்த்தோமா? இங்க ஏற வாங்குதல் அப்படின்னா விலகி இருத்தல். இந்த மாதிரி கொஞ்சம் ஆப்போசிட்டாவும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த மாதிரி வார்த்தைகள் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? சரி, ஒரு 1.5 பக்கத்துக்கு இன்னைக்கு பார்த்துருக்கோம். அடுத்துல 1.5 பக்கம் வந்து நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். சரியா? ஃபுல்லா வந்து ஒரே வீடியோல பார்த்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை ஃபுல்லா எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சண்டே வந்து சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணிடுறோம். அப்போ எதெல்லாம் எழுதணுமோ ஒவ்வொரு நாள் கண்டிப்பா திங்கட்கிழமை உங்களுக்கு மரபு தொடர் வந்துடும். சரியா? அடுத்த செவ்வாய்க்கிழமை தான் பழமொழிகள் வரும். அப்போ நீங்க ஞாயிற்றுக்கிழமையோ இல்லைன்னா திங்கட்கிழமை காலையோ உட்காந்து என்ன பண்ணலாம்? இந்த மரபு தொடர்ல என்ன இருக்கோ அதை எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்ன எழுதணும்னு சொல்லிட்டு நம்ம மெசேஜ் போட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு. சரியா? அதேமாரி நைட்டு வந்து பாலிட்டி கிளாஸ் உண்டு. அதுக்கு வந்து பிடிஎஃப் வந்து நான் சென்ட் பண்ணிடுறேன். அதை பார்த்துக்கோங்க. சரி, அதை பார்த்து கொஞ்சம் படிங்க. ஏன்னா அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? இந்த வாட்டி கொஞ்சம் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அதனால நிறைய வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா இந்த டைம் வந்து கிளியர் ஆயிடலாம். சரி, அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.